அவர்கள் பலி கொடுக்கின்றதை எல்லாம் பார்க்கிறீர்கள். உற்சாகத்தோடு அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் உன்னதமான தேவன் நம்மிடத்திலே அவர் எதையும் கேட்கவில்லை, உங்கள் இருதயத்தை கேட்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். You have not chosen me. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. I have chosen you. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆசீர்வாதம் வரவில்லை இல்லையா நம்ம? ஹல்லேலூயா. ஒரு தெய்வம் நம்மை தெரிந்து கொண்டது என்பது இந்த வேதாகமத்தில் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடவுள் நம்மை தெரிந்து கொண்டார். நம்மெல்லாம் சொல்றோம், இவங்களால ரட்சிக்கப்பட்டோம், அவர்களால ரட்சிக்கப்பட்டோம். இதுல நம்ம சொந்த பந்தங்கள், இவருக்காக நான் ஜெபித்தேன், அதனாலதான் இவர் ரட்சிக்கப்பட்டார். கிரெடிட் goes to somebody else. பட் பைபிள் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. ஹல்லேலூயா. எவ்வளவு உன்னதமான தேவனை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். பிரச்சனை உண்டுங்க. உங்களிடத்தில் நின்று வேதாகமத்தை சொல்லுகின்ற எனக்கும் பிரச்சனை உண்டு. பிரச்சனை வேற எங்குமே இல்லை, நம்ம கூடவே இருக்கு. யாருன்னு கேட்குறீங்களா? ஐயா சரிங்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பிரச்சனையை பேஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் இருக்கிற மனைவி தான், தப்பா நினைச்சிடாதீங்க. பிரச்சனை எப்படியெல்லாம் வருன்றது நீங்க பக்கத்துல இருந்து அவங்களால வரத பார்த்துருக்கோம். ஹல்லேலூயா. இவ ஆண்களுக்கு எப்படி தெரியுங்களா? காலையில எழுந்த உடனே கிளம்பி வேலைக்கு போனோம், வேலையை முடிச்சோடனே வரணும், அவருடைய ஷெட்யூல் தனியா இருக்கு. ஆனா இந்த பெண்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு வீட்டை குறித்து யோசிக்கிறது இல்லை. வேதம் சொல்லுது, நல்ல ஸ்திரீயானவள் தன் வீட்டை கட்டினான். எத்தனை ஸ்திரீகள் வீடு கட்டினாங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. ஆனா வீட்டுக்கு வந்த கணவன் கிட்ட பிரச்சனை. ஹல்லேலூயா. இருக்குதுங்களா இல்லையா? இருக்கா இல்லையா பிரதர்? முக்காவாசி எனக்கு தெரிஞ்ச ஆண்கள் எல்லாம் வேதத்துக்கு பயந்து நடக்கின்ற ஆண்கள் வீட்டை குறித்து தான் அவர்கள் யோசித்துக் கொண்டிருப்பார்கள், நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை குறித்து. ஆனால் இந்த வீட்டிலே இருக்கிற பெண்களுக்கு ஒரு சில வேலைகள் உண்டு, கஷ்டம் உண்டு, அவர்களுக்கு போராட்டம் உண்டு. ஒரு குடும்பத்தை நடத்துகிற காரியம் அவர்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமத்தில் கூட எல்லா இடத்திலும் ஆண்களை குறித்து தான் பேசப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு சில இடத்துல தேவன் சில வார்த்தைகளிலே முடித்திருப்பார். நல்ல ஸ்திரீயானவன் தன் வீட்டை கட்டினான். இந்த 66 அதிகாரங்களிலே ஆண்களை குறித்து பேசியிருந்தாலும் ஒரே ஒரு வசனம் போதும், நல்ல ஸ்திரீயானவன் தன் வீட்டை கட்டினான் என்பதற்கு. அதிலே எல்லாம் அடங்கி போயிற்று. ஹல்லேலூயா. அப்படித்தான் தேவன் பாருங்க, நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம என்ன பண்றோம்? தெரிந்து கொண்ட தேவனை பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஹல்லேலூயா. உங்ககிட்ட அவர் காணிக்க கொடுத்து கேட்கிறாரு, தசம பாகத்தை கொடுக்கிறாரு, கேட்கிறாருன்னு கேட்டா அதெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பிறகு உன் மனம் உகந்து கொடுக்கின்ற காணிக்கையை நான் அங்கீகரிக்கிறேன் என்று மிகவும் சூக்ஷமான வார்த்தையிலே கொடுத்திருக்கிறார். நீ கொடுக்கின்ற ரசமபாகம் காணிக்கை உன்னுடைய மனதிலே இருதயத்தில் இருந்து வர வேண்டும். நீ மனப்பூர்வமாக அங்கீகரித்து கொடுக்கப்பட வேண்டும். சலிச்சுன்னு கொடுக்கப்படாது. அப்ப தேவன் அதை தான் அங்கீகரிக்கிறார். அப்போ you have not chosen me, I have chosen you. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்ம விசேஷித்தவங்களா இல்லையா? விசேஷித்தவங்களா இல்லையா? விசேஷித்தவர்கள். ஒரு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் நாம் விசேஷித்தவர்களா அல்லவா? குர்ஆன் கூட நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சிலதெல்லாம் படித்திருக்கிறேன். தேவன் ஒரு நல்ல ஒரு காரியங்களை சொல்லும்படியாக அதில் இல்லை காரியங்கள் எல்லாம். ஆனால் நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர், எந்த பாவமும் செய்யாதவர், எந்த கரையும் படிந்தில்லாத ஒரு பரிசுத்தமானவர். நாம் மற்ற தெய்வங்களை, மற்ற விக்கிரகங்களை நாம் அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்ட காரியம் இல்லவே இல்லை, சான்றுகள் இல்லை.